அனைவருக்கும் வணக்கம். கரூர் மாவட்டம் வெள்ளியணை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சாலப்பட்டியை சேர்ந்தவர்தான் வனிதா. இவரது கணவன்தான் கொம்பையா. கொம்பையாவின் நண்பர்கள்தான் பார்த்திபன், சதீஷ்குமார் மற்றும் பாண்டீஸ்வரன். இதே கிராமத்தை சேர்ந்தவங்க தான் தாயார் அம்மாள், வயது 79. கணவர் மற்றும் மகன் உயிரிழந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக இவர் மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வந்தார். கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி இரவு திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை லத்தக்கோட்டையில் வசித்து வந்த தனது மகளான மனோரஞ்சனத்திடம் செல்போனில் பேசிவிட்டு வீட்டிற்கு வெளியே உள்ள திண்ணை அருகே கட்டிலில் படுத்து உறங்கியுள்ளார். மறுநாள் காலை மூதாட்டியின் உறவினர் அருணாச்சலம் அந்த வழியாக சென்றுள்ளார். அப்போது வழக்கமாக அதிகாலை 4 மணிக்கே எழுந்து வீட்டு வேலைகளை செய்யும் தாயார் அம்மாள் அன்றைய தினம் 7 மணி ஆகியும் எழாததால் சந்தேகமடைந்திருக்கிறார். வீட்டு வாசல் கேட்டை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது கை, கால்கள் மற்றும் வாய் ஆகியவை துணியால் கட்டப்பட்டு இறந்த நிலையில் தாயார் அம்மாள் கிடந்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர் அருணாச்சலம் மூதாட்டியின் மகளான மனோரஞ்சனத்திற்கு போன் மூலமாக தகவல் தெரிவித்த நிலையில் அவர் சாலப்பட்டிக்கு விரைந்து வந்திருக்கிறார். பின்னர் தாயாரின் சடலத்தை பார்த்த மனோரஞ்சனத்திடம் அவர் அணிந்திருந்த அரை சவரன் தோடு, 1 சவரன் தங்கச் சங்கிலி மற்றும் 1/4 சவரன் மூக்குத்தி ஆகியவை இல்லாததை கவனித்து இது குறித்து உடனடியாக வெள்ளியணை காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து மூதாட்டியின் நகைகளுக்கு ஆசைப்பட்டு மர்ம நபர்கள் கைகால்களை கட்டி அவரை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி இருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் தீவிரமான விசாரணையை நடத்தி வந்தனர். அதன்படி கருப்பூர் சாலப்பட்டி கிராமத்தில் சுற்றிலும் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தீவிரமான ஆய்வு செய்தபோது சில மர்ம நபர்கள் மூதாட்டியின் வீட்டை நோட்டமிட்டதும் தெரிய வந்தது. ஆனால் சிசிடிவியில் தெளிவான புகைப்படங்கள் கிடைக்காததால் ஏஐ மூலமாக அந்த புகைப்படங்களை மாற்றி குற்றவாளிகளை தேடியும் வந்தனர். அதன் மூலம் 2 முக்கிய குற்றவாளிகளை கரூர் மாவட்ட தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒருவர் செல்போன் சிக்னல்களையும் ஆய்வு செய்ததில் அவர் ஆலப்புழாவிலிருந்து தன்பாத் செல்லும் ரயிலில் பொது பெட்டியில் அமர்ந்து பயணம் செய்வதும் தெரிய வந்தது. இதையடுத்து கரூர் மாவட்ட போலீசார் சென்னை சென்ட்ரல் போலீசாரை அலர்ட் செய்த நிலையில் ரயில் மூலமாக சென்னை தப்பிச் சென்ற அவரை சென்னை சென்ட்ரல் ரயில்வே போலீசார் காவல்துறையினர் அங்கே வைத்து கைதும் செய்தனர். பிறகு கைது செய்யப்பட்ட நபரிடம் விசாரணை நடத்திய போது அவர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தெருவைச் சேர்ந்த பாண்டீஸ்வரன், வயது 19 என்பதும் தெரிய வந்தது. மேலும் மூதாட்டி வசிக்கும் பகுதியில் உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்த போது அவரை நோட்டமிட்டு அதிகாலையில் சென்று கட்டி போட்டு நகைகளை திருடியதாகவும் அவர் தங்களை வெளியே காட்டி கொடுத்து விடுவார் என்ற பயத்தில் கொலை செய்து விட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள 2 நபர்களுடன் தனக்கு பாளையங்கோட்டை சிறையில் பழக்கம் ஏற்பட்டதாகவும் வயதான மூதாட்டி போன்று தனியாக இருக்கும் பெண்களை குறிவைத்து இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததாகவும் அவர் ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து கரூர் மாவட்ட தனிப்படை போலீசாரிடம் சென்னை போலீசார் பாண்டீஸ்வரனையும் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து சாலப்பட்டி கிராமத்தை சேர்ந்த வனிதா, அவரது கணவரான கொம்பையா, அவரது நண்பர்களான பார்த்திபன், சதீஷ்குமார், பாண்டீஸ்வரன் ஆகியோர் சேர்ந்துதான் நகைக்காக திட்டமிட்டு மூதாட்டியை கைகால்களை கட்டி நகைகளை பறித்து சென்றதும் விசாரணையில் அம்பலமானது. இந்த நிலையில்தான் குற்றவாளிகளை போலீசார் பிடிக்கச் சென்ற பொழுதுதான் தப்பிச் செல்ல முயன்றபோது கொம்பையா மற்றும் சதீஷ்குமார் ஆகியோர் கீழே விழுந்து கால் முறிவும் ஏற்பட்டது. குற்றவாளிகள் மீது ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பதும் போலீசார் குறிப்பிட்டும் உள்ளனர்.